வாழ்க வையகம், வாழ்க வையகம். எப்போ வந்து இயற்கையை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, இயற்கையை பத்தி ஆராய ஆரம்பிக்கிறோமோ, இயற்கையில வந்து எல்லாமே ஒரு தெளிவாக தான் இருக்கு. எதுவுமே மூடி மறைக்கிறதோ, ரகசியமோ அங்க இல்லவே இல்லவே இல்ல. இயற்கை வந்து எப்பவுமே அதுக்கு வந்து ஓப்பனா தான் இருக்கு. அது ரகசியம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து வரக்கூடிய கசிதல் அப்படிங்கிறது காந்தம். உயிர்ல இருந்து பிறக்கக்கூடிய காந்தம் தான் வந்து அது ரகசியம். இங்கிலீஷ்ல கூட சீக்ரெட்பாங்க. செக்ரீஷன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா சீக்ரெட் வந்தது. அப்படி உள்ள மறைந்திருக்கக்கூடியது வெளிப்படுத்தும் போது, அந்த வெளிப்படுறத நாம பிடிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அவ்வளவுதான். அதனால மகரிஷி சொல்ற அந்த இயற்கை ரகசியங்களை அந்த நிலையிலிருந்தே நாம ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து பார்த்தோம்னாலே போதும், எல்லாத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ரிலிஜியன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரிலிஜியன்னாலே ரீஜியன் லைஃப் அப்படிங்கிறது ரிலிஜியனா வந்தது. ரீஜியன்னா எந்தெந்த இடம். இப்போ பல நாடுகள் இருக்காங்க. அப்புறம் பலவேறு காலகட்டங்கள்ல இருக்காங்க. பல ஊர்கள்ல இருக்கிறாங்க. பல கல்ச்சர்ல இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரி இருக்கும். அது ரிலிஜியன். அது வந்து எல்லாருக்கும் ஒரு மாரி வருமா அப்படின்னா வரவே முடியாது. எக்காலத்துலயும் வர முடியாது. ஆனா இயற்கை வந்து அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அணுன்னா அதுதான். அந்த மாரி தான். அப்போ அத புரிஞ்சுக்கிட்டா போதும். இயற்கை அப்படிங்கிறப்ப யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு இயற்கைய பத்தியே நம்ம வந்து தாராளமா எங்கிருந்து வேணா, எப்போ வேணா, யார் வேணாலும் அதை தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா, இயற்கை தான் நாமா இருக்கு. நாம தான் இயற்கையா இருக்கிறோம். அப்படின்னு பார்த்துட்டோம்னா போதும். அப்ப அந்த இயற்கைய பத்தி புரிந்து கொள்வது, இயற்கையாக இருக்கக்கூடிய, இயற்கையின் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய, அறிவாக இருக்கக்கூடிய, மனமாக இருக்கக்கூடிய, 6ஆம் அறிவாக இருக்கக்கூடிய, சிந்தனை ஆற்றல் சிறப்பாக இருக்கக்கூடிய மனிதனுக்கே உள்ளது. அப்ப இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்வது தான் விஞ்ஞானம். அப்படின்னா, அதுவே இன்னும் கொஞ்சம் ஆழத்திற்கு போனோம்னா, அதான் மெய்ஞானம். 2ம் வித்தியாசமே கிடையாது. ஆரம்ப கட்டத்துல அதுக்கு பேர் மெய்ஞானம். மேல் நிலையில வந்து புலனுக்கு காட்சிக்கு படும்போது, அது பேர் வந்து விஞ்ஞானம். அவ்வளோதான். அப்போ அது இல்லாம இது இருக்க முடியுமான்னா, முடியவே முடியாது. அப்ப இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்ன. அப்படி போயிட்டோம்னா போதும். ஏன்னா இயற்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே செயலுக்கு ஏற்ற விளைவு தான். அப்போ விளைவை கொண்டு செயலை தீர்மானித்தல் அப்படிங்கிறது தான் இயற்கை நியதி. விளைவு இல்லாம செயல் இல்லை. அப்ப இயல் எப்ப செயலா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளைவை குடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த தொடர் விளைவு, தொகுப்பு விளைவு தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நாம இருக்கிறோம். அப்ப முன்னாடி போய்க்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம மனிதர்களாக இருக்கிறோம். இத வந்து இன்னும் அப்படியே நம்ம உள்ள போய் பார்க்கலாம்னா, நமக்கு வந்து மனிதன் என்ற நிலையில ஆராய்ச்சி பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, செல் என்ற நிலையில ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு செல் எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணலாம். இன்னும் அத உள்ள போய்க்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா, விண் என்ற நிலையில ஆராய்ச்சி பண்ணலாம். இன்னும் அதுக்கு முன்னாடி போனோம்னா, இறைத்துகள் நிலையில ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரே ஒரு இறைத்துகள், ஒரே ஒரு விண், ஒரே ஒரு செல், ஒரே ஒரு மனிதன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போலாம். இன்னும் முன்னாடி போனோம்னா, ஒரே ஒரு இறைநிலை தான். அப்போ ஒரே ஒரு இறைநிலை. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிலிருந்து வரக்கூடிய இறைத்துகள நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரே ஒரு இறைத்துகள பார்த்துட்டு, அது எப்படி இருக்கு? எப்படி வந்திருக்கும்? அப்படிங்கிற இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம். அப்புறம் ஒரே ஒரு விண்ண எடுத்துட்டு, இறைத்துகளின் தொகுப்பு எப்படி விண்ணா வந்தது? அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். அப்ப இறைத்துகள்ல இருந்து விண்கள் எப்படி தொகுப்பா வந்து அதிலிருந்து வரக்கூடிய காந்தம் எப்படி மூலகங்களாகவோ, பஞ்சபூதங்களாகவோ மாறுதுன்னு ஆராய்ச்சி பண்ணலாம். அப்புறம் அது உயிரினமா வரும்போது, அது உயிரினம் அப்படின்னா என்ன? அதுக்கு கருமையம்னு சொல்றோம். அப்ப கருமையம் அப்படிங்கிறது என்ன? ஜெனடிக் சென்டரா? அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். அது இடமா, பொருளா, நிகழ்ச்சியா அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். அப்ப அந்த காந்தம் வரும்போது, அந்த காந்தம் எப்படி பதிவுகளாக வருது? அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணலாம். இது எல்லாம் முடிஞ்சு கடைசியா வந்து அந்த அறிவு எப்படி 6ஆம் அறிவு மனிதன்கிட்ட செயல்படுது? அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப எல்லாமே வந்துருச்சா? எல்லாமே வந்துருச்சு. அப்ப ஆரம்பிக்கிறது வந்து நம்ம சுத்த வழியில தான ஆரம்பிக்கணும். சரி. இப்போ ஒரு கேள்வி.
கருமையம் அப்படிங்கிற வார்த்தையில வரக்கூடிய கரு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும்போது, கருப்பு அப்படிங்கிறது தான் கரு இல்லையா? கருந்துளை அப்படின்னா பிளாக் ஹோல். கரும்புள்ளி அப்படின்னா பிளாக் ஸ்பாட். அப்ப கருமையம் அப்படின்னா பிளாக் சென்டர். எது பிளாக்? இறைநிலை தான் பிளாக். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல எந்த அலையும் இல்லன்னு அர்த்தம் அவ்வளவுதான். வெளியில வர்றதுக்கு அலையே இல்ல. அப்ப அதுல இல்லையா? எல்லாம் இருக்கு. அப்ப அந்த கருமையம் அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கும் இட்ஸ் அ பிளாக் சென்டர். அப்போ ஏன் அது பிளாக் சென்டரா இருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது அது மட்டும் தான். அது எங்கேயும் போக முடியாது. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இறைநிலை கருப்பாக இருக்கிறது, இருப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கு எல்லை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணு. அது எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இருக்குமா? வேற வேற மாரி இருக்குமாங்கிறது 2. அது துண்டு படுமா? படாதா? அப்படிங்கிறது 3. அது கான்ஸ்டன்ட்டா இல்லையாங்கிறது 4. அதனுடைய தன்னிருக்க சூழலுத்தம் எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இருக்குமா? இல்ல வேற வேற மாரி இருக்குமா? அப்படிங்கிறது 1. 6. இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டா எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்றோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப இறைநிலை எங்கும் எப்பொழுதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அப்படிங்கிறது கொண்டு வந்துடலாம். இயற்கைன்னு ஆதிநிலைன்னு வச்சுக்கலாம் அத. இறைவன்னு சொன்னா அது நெறைய பேருக்கு அப்ப இறைவன நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்னு வரும். அதனால இறைவன ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனா இயற்கை ஆராய்ச்சி பண்றதுக்கு எல்லாருக்கும் மனிதன் அத பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இயற்கை ஆராய்ச்சி தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா, அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் எப்படி வந்தது? அதற்கு கினமேட்டிக் விவரிங்னா அப்படின்னு அந்த மகரிஷி சொல்லுடைய டெஃபனிஷன் எல்லாம் எடுத்து எழுதுனோம்னா, அத பத்தி இதெல்லாம் சரியா? இதெல்லாம் சரியா? இப்படி வச்சுக்கலாமா? அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டா எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம்னா, இறைநிலைய பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்துரும். நமக்கு இறைநிலைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழியே இல்ல. ஏன்னா அது புலப்படாது, அகப்படாது, தட்டுப்படாது, கருவிக்கும் அகப்படாது. அப்ப என்ன பண்றது? அது உண்டாக்கக்கூடிய விளைவு எங்க வரும்? ஒரு இறைத்துகள்ல வரும், விண்ணுல வரும், பிரபஞ்சத்துல வரும், கோள்கள்ல வரும். ஒரு இறைத்துகள் முதல் அணு முதல் அண்டம் வரைக்கும் ஒரே மாரி அழுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இறைநிலையோட தன்மை. அப்போ அந்த தன்மைய வச்சுக்கிட்டு, இந்த எல்லாமே எப்படி இயங்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, இதனுடைய மூலத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படிங்கிறது. அப்ப இதுல என்னெல்லாம் தன்மைகள் இருக்குதோ, அது அங்க இல்லாம இங்க வர முடியாது. 2 2வது விஷயம். 3வது விஷயம், இது எல்லாமே சீரியக்கமா இருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த சீரியக்கத்துக்கு காரணம் என்ன? 3. அதுல என்னென்ன தன்மைகள் இருக்கு? அதையெல்லாம் வேற வேறையா ஒண்ணா? 4. இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது, இறைநிலையோட தன்மைகள் எல்லாமே நம்ம மகரிஷி குடுத்திருக்கக்கூடிய டெஃபனிஷன் படி ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் இதுக்கு ப்ரூஃப் எல்லாமே நம்ம புதுசா போய் லேப்லாம் வச்சு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாமே சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. டேட்டாஸா வச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டாஸ எடுத்து கோரிலேட் பண்ணா போதும். ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு, அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, அணுவுல இப்படி இருக்கு, அண்டத்துல இப்படி இருக்கு, கருந்துளையில இப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணொன்னா நம்ம அத எடுத்து 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 தொகுத்து பார்த்தோமானா, அப்ப மூலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போயிரும். அப்ப இறைநிலையை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு நாமாகவே அதுவாகவே மாறி ஆராய்ச்சி பண்றது அப்படிங்கிறது. அந்த இடத்துல உங்களால ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க அதுவா மாறிட்டீங்கன்னா, அது அடக்க நிலையில இருக்கிறதுனால, உங்களால அத ஆராய்ச்சியே பண்ணவே முடியாது. எப்ப நீங்க ஆராய்ச்சி பண்றீங்களோ, அந்த இடத்துல நீங்க அதுவா இல்லன்னு அர்த்தம். தவத்துக்கு அதுவா மாறுறதுக்கான ஒரு வழி தான் இருக்குதே தவிர, அத ஆராய்ச்சி பண்றதுக்கு வழி இல்ல. ஆனா ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அங்க அதுவாகவும் இருந்து, இதுவாகவும் இருந்து மாறி, மாறி வந்திருக்காங்க பாருங்க மகரிஷி அவங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம், அதுல இருக்கக்கூடிய கவிதைகள், தத்துவங்கள், தவங்கள் இதுலெல்லாம் அதெல்லாம் அப்படியே பொங்கி, பொங்கி, பொங்கி குடுத்துருக்காங்க. அத எடுத்துட்டு பண்ணோம்னா போதும். நாம அந்த வேலைய செய்ய வேண்டிய
அதாவது நாமளும் அதுவாகவே மாறி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மகரிஷிக்கு முடிஞ்சது. ஏன்னா 70 ஆண்டு காலம், 35 வருஷம், 35வது ஆண்டுல அவருக்கு கிடைச்சது. 96வது ஆண்டு வரைக்கும் அது மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனா அதுல இருந்து அவர் மாறவே இல்லை, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அப்படிங்கும்போது அவர் கொடுத்தது தான் நமக்கு வந்து இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான ஸ்டேட்மெண்ட். அது சரியா தப்பா அப்படிங்கிற நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டியது இல்லை. அதை எடுத்து இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞான கருத்துக்களோடு, தரவுகளோடு, தகவல்களோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா போதும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு அடிப்படையான விஷயம். இது வந்து ஒரு எம்பெரிக்கல் ப்ரூஃப்னு மகரிஷி சொல்லுவாங்க. எம்பெரிக்கல் ப்ரூஃப் இஸ் நேச்சர் இட் செல்ஃப். எல்லாம் சீரியக்கமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப சீரியக்கம்னா ஒரே மாதிரி தானே இருக்குன்னு அர்த்தம். அப்ப எங்க எப்படியெல்லாம் சீரியக்கமா இயங்குது ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி எடுத்து 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 பார்த்தோம்னா அதுதான் பேரறிவு. அப்போ அது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டா போதும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு துகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய அடிப்பகுதி எது, மேல் பகுதி எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? யோசிச்சு பார்க்கலாம். இப்ப எல்லாரும் பூமி மேல இருக்கிறோம். ஆகாயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மேல இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப பூமி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கீழ இருக்கு, அடியில இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப மேல அடியிலன்னா நீங்க இன்னும் உள்ள 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 போங்க. உங்களோட அடிப்பகுதி எது? பூமியோட மையப்பகுதி தானே. எல்லாருக்கும் அடிப்பகுதி. அவங்க அமெரிக்கால இருக்கிற எல்லாருடைய தலையும் மேல இருக்கு. எல்லாருடைய அடியும் கீழ இருக்கு. இன்னும் அடிப்பகுதிக்கு போங்க. மேல மேல மேலன்னா அப்படியே ஆகாயத்துல போய்க்கிட்டே இருக்கலாம். கீழ 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 கீழன்னா இன்னும் அடிப்பகுதி போயிட்டே இருந்தா கடைசியில எங்க போவோங்க? பூமியோட நடுப்பகுதிக்கு போகும். அப்ப பூமியோட நடுப்பகுதி தான் அதனுடைய அடிப்பகுதி. அதே மாதிரி ஒரு இறைத்துகளை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த இறைத்துகளோடைய அடிப்பகுதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்களா, அதனுடைய நடுப்பகுதி. ஒரு விண்ணோட நடுப்பகுதி எது, அடிப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மையப்பகுதி. அப்ப எந்த ஒரு கோள வடிவமாக இருந்தாலும் அதனுடைய மையப்பகுதி தான் அதனுடைய அடிப்பகுதி. அவ்வளவுதான். அப்ப அதுல என்ன இருக்கும்? இப்ப எடுத்து பார்த்தோம்னா, இறைத்துகள் எடுத்து பார்க்கலாம். ஒரு இறைத்துகள் எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு கோள வடிவம் இருக்கு. அப்ப அதனுடைய நடுப்பகுதி என்னவாக இருக்க முடியும்? அதாவது அடிப்பகுதி என்னவாக இருக்க முடியும்? அடிநிலையில என்னவாக இருக்க முடியும்? அப்படின்னு பார்த்தோம்னா, அது இறைநிலை தான். இறைநிலை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்திலேயே இறைநிலை சுத்த வெளியாகவே இருக்கக்கூடிய, அறிவாகவே இருக்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்குன்னா, அது இறைத்தொகளுடைய மையப்பகுதி மட்டும்தான். ஏன்னா, அந்த தன்னிருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால வந்த ஆற்றல் சுழல்வதற்கு போய்விடுறதுனால ஒரு சுழலுக்கு வெளியில் இருப்பதெல்லாம் அதுல இருந்து வரக்கூடிய காந்த அலைகளால் நிரம்பிய காந்த வெளி. அப்ப அது சுழலக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உருவத்தை கொடுக்கக்கூடியது. அரூபமாக இருந்தது உருவமாக வந்ததற்கு காரணம் அந்த சுழலக்கூடிய ஆற்றல் தான். அப்ப மையப்பகுதி என்னாச்சு? அந்த ஆற்றல் பொருள் சுழல்றதுக்கு வந்துருச்சு இல்லையா? அப்ப மையப்பகுதி சுத்த வெளியாகவே இருக்கு. சுத்த வெளியாகவே இருக்கு. அப்போ இறை துகள்கள் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இறைநிலை அதற்குள்ளாக சுத்த வெளியாகவே இருக்கிறது. அதனுடைய சுழலும் அலை தான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரமாக இருக்கிறது, சூக்குமமாக இருக்கிறது. அதுதான் வந்து நமக்கு அந்த சுழல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வேறுபாடு. அந்த வேறுபாடு வந்து மட்டும்தான் நமக்கு வந்து உருவத்தை கொடுக்குது. அது பொருளா மாறுது. அப்போ யோசிச்சு பார்த்தோம்னா ஃபண்டமெண்ட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷனல் யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைத்துகள் தான். இயற்கையோட, இந்த பிரபஞ்சத்தோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைத்துகள் மட்டும்தான். அப்ப இறைத்துகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். இதுல சில சில முரண்பாடுகள்ல இருக்கு. அது அசைதான், அசையலையா, மத்திய இந்த இடத்துல இறைவெளி இருக்கா, அந்த இடத்துல இறைவெளி இருக்கா, இறைவெளி பெருகிக்கிட்டே இருக்கா, அது குறைஞ்சுகிட்டே இருக்கா, அப்படிங்கிறது எல்லாமே பேசி ஒரு முடிவுக்கு வந்துரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதுல வித்தியாசமே வராது. இறைவெளி எங்கேயும் பெருகவே முடியாது. பெருக முடியுமா? விரிவலை வேணா குறையும், அவ்வளோதான். அசையக்கூடிய பகுதி வேணா குறையும். அசையாத பகுதி பெருகுறது அதான் அது அது பூரணமாச்சே. இறைநிலை எங்கும் பெருக முடியாது. ஒன்று.
இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான விஷயம் தான். அப்ப அதுல என்னதான் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அசைவு, அதனுடைய அலை, அதனுடைய ஆற்றல். அறிவு, ஆற்றல் 2டே 2 விஷயம் தான். அறிவு அப்படியே தான் இருக்குது. ஆற்றல் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கு. அது அதிகமா இருக்கா, குறைவா இருக்கா? அந்த தகுந்துக்கு 2க்கும் தன்மைக்கு அந்த ரேஷியோக்கு தகுந்த மாரி, அது அடுத்த இதா மாறுது. அப்போ இறைத்துகள்கள் ஒரே மாதிரி இருக்கு. அந்த இறைத்துகள்கள்லாம் ஏன் இணையணும்? அப்படின்னா, அந்த இடத்துல தான் நமக்கு தன்னிருக்க சூழ்தல் மாற்றல நல்லா புரிஞ்சுக்க முடியுது. விண்கள் ஏன் இணையணும்? அங்க நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பிரபஞ்சம் ஏன் இப்படி இயங்குது? த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் த ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ரிபல்சிவ் ஃபோர்ஸ். மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அதான். அப்போ கான்ஸ்டன்ட்டா இருக்கிறது எது? இறைநிலை தான். ஸோ இறைநிலை கான்ஸ்டன்ட். வேரியபிள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ரிபல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப ரிபல்சிவ் ஃபோர்ஸ்ல ஏன் வேரியேஷன் வருது? அப்போ ஃபண்டமெண்டலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒரு பொருள பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு பொருள பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. இது ஒரு பொருள் அப்படின்னு. எப்படி நமக்கு தெரியுது? அந்த பொருள்ல இருந்து அலை வருது. ஆனா அந்த அலை எங்க வருது? நம்ம கண்ணுல படுது. கண்ணுன்னா என்ன? ஒரு உறுப்பு. அது எதனால் ஆனது? அணுக்கூட்டம். அந்த அணுக்கூட்டத்துல என்ன இருக்கு? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. ரிபல்சிவ் ஃபோர்ஸ். அதுக்கு மத்தியில என்ன இருக்கு? விண் இருக்கு. அதுக்கு மத்தியில என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்குள்ளார இறை துகள் தான் இருக்கு. அதுக்கு மத்தியில என்ன இருக்கு? இறைநிலை இருக்கு. அப்ப ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய விண்ணு, அதுக்கு மையத்துல இருக்கக்கூடிய இறை துகள், அதுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இறைவெளி. அப்ப அதுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு இடத்திலயும் அது காந்தத்தை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறது. ஒளி காந்தம் வீசாத, அலை வீச எந்த பொருளுமே இல்லை. மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு நீங்க கண்ணோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய அந்த காந்தம் அப்படிங்கிறது என்ன? இப்ப நமக்கு வெளியில இருந்து ஒரு பொருள்ல இருந்து ஒரு அலை வருது. அந்த அலையே உள்ள போகுதா? இல்லையே. கண்ல படுது. படும்போது என்ன நடக்குது? அந்த ஃபோட்டான் அப்படிங்கிறது வந்து அலை பட்டு, அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வருது. எதுல சேஞ்ச் வருது? 2டே 2 விஷயத்துல தான் சேஞ்ச் வர முடியும். ஒண்ணு காந்தத்துல சேஞ்சஸ் வரணும். இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் வரணும். இல்லைன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் வரணும். இந்த 3 தவிர வேற எதுவுமே இல்ல. இப்ப நம்ம ஒரு பொருள தொடுறோம்னு வச்சுக்கங்களேன், தொட்ட எந்த பொருளையும் இந்த உலகத்துல உங்களால தொடவே முடியாது. அந்த அணுவுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ல இருந்து வரக்கூடிய அலை. அதுதான் உங்க கிட்ட மோதுது. உங்க தோல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட அது மோதுது. அதனுடைய இருந்து வரக்கூடிய அலையோட மோதுது. அப்ப அலையும் மோதும்போது அந்த வேரியேஷன தான் நம்ம வந்து தொடு உணர்வா உணர்றோம். தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட்டதாய் உணரும் அரூபம் யாதோ? அப்ப அந்த இடத்திலேயே அந்த அரூபம் தான் வருது. அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பொருள்லயும் எல்லாமே அணுக்கூட்டம். அந்த அணுக்கூட்டங்கிறதுக்கு மத்தியில என்ன இருக்கு? இறைத்துகள் இருக்கு. அந்த இறைத்துகளுக்குள்ளார என்ன இருக்கு? இறைவெளி தான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு அணுவுக்கும் மத்தியில என்ன இடையில என்ன இருக்கு? காந்தமா இருக்கு. என்ன வித்தியாசம்? சுழற்சி வேகம் மட்டும் தான் வித்தியாசம். அப்ப சுழற்சி வேகத்துக்கு ஏற்ப விண்ணோட தன்மை மாறும். விண்ணின் தன்மை மாற்றுவதற்கு ஏற்ப அது வந்து பார்ட்டிகளா மாறும். என்ன பார்ட்டிகள்? லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகளா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப விண்ணுக்கும் லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படின்னு பார்க்கும்போது, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விண் வந்து அப்படியே இருக்கும். அதிவேகத்துல இருக்கும். அதே சமயம் இந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய தனி விண் இருக்கு இல்லையா? அது கிட்டத்தட்ட வேகமற்ற நிலைக்கு வந்திருக்கும். ஆனா ஏன் சார் அது இன்னொன்னோட இணைய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இணையணும்னா ஏகப்பட்ட பிரஷர், ஹீட் எல்லாம் இருந்து ஒரு ஸ்டாருக்குள்ள இருந்தா மட்டும் தான் அது மாரிலாம் உருவாக முடியும். அந்த மாரி ஆகாத ஒரு பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து இங்க வந்து பிளாக் பார்ட்டிகிள்ஸா இருக்கு. அதான் உயிர். கருந்துகள்கள். அதுதான் நம்மகிட்ட உயிரா இருக்கு. "அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுவன், பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான்." ஏன் வந்து அத நம்ம வந்து அது உயிர்ன்னு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னா, உயிர் துகளுக்கும் விண்ணுக்கு என்ன வந்து ஒரு வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் விலக்கி வைக்கும். அதே விண்ணு உயிரா இருக்கும்போது, எப்படி எல்லாத்தையும் விலக்கி வச்சதுன்னா, அது எப்படி அதுக்கு இன்னொருத்தன கட்ட முடியும்? கட்ட முடியாது இல்லையா?
அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அங்க எப்படி ஒரு பிளாக் ஹோல் ஆனது எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோ, இந்த கேலக்ஸில எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோ, ஸ்டார்ஸ சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதோ, அதே மாரி இங்க உயிர் மையத்துல, உடல் மையத்துல இருக்கக்கூடிய அந்த இறை துகளா அந்த விண்ணானது, உயிராக இருக்கக்கூடிய விண்ணானது மிக, மிக, மிக வேகம் குறைந்த பிளாக் பார்ட்டிகிளா தான் இருக்க முடியும். அப்ப இருக்கும்போது என்ன பண்ணுது? அது எங்க போகுதோ, அது அணுக்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அது கட்ட ஆரம்பிக்குது. அது வேகம் அதிகமானதா இருந்தா, இன்னொன்ன சேர்த்து வச்சு கட்ட முடியாது. தனித்த விண்கள். அப்போ ஒண்ணொண்ணுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும்போது தான், அதுதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம்ங்கிற அப்படி லேயர் பை லேயரா அது இருந்துகிட்டே வருது. அப்ப மையத்துல இருக்கக்கூடிய, கருமையத்துல இருக்கக்கூடிய அதாவது கரு என்றாலே கருப்பு. அப்ப கரு மையம் அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ், இறை துகள் அதாவது உயிர் வந்து உங்களுக்கு கருந்துகள்களாக இருக்கிறது. அதான் லைஃப் ஃபோர்ஸ். அது எங்கேயும் ஓடுவதில்லை. ஏன்னா, மகரிஷி சொல்றது போல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கி இயங்கும். எந்த அளவு விலக்கு விசை இருக்கோ, அந்த அளவுக்கு விலகி இயங்கும். அத விட விலகி போக முடியாது, அத விட நெருங்கவும் முடியாது. அப்படிங்கும்போது, உங்களுக்கு உயிர் துகள்கள் எல்லாமே கரும் துகள்களாக, அதாவது வேகமற்ற துகள்களாக அமைகிறது. அப்பதான் அது என்ன பண்ணுதுன்னா, சுத்தி இருக்கிறதெல்லாம் கட்டுது. கட்டிக்கிட்டே இருக்கு. அது ரசாயனத்த கட்டும்போது தான் உங்களுக்கு என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வித்தா மாறுது. அது ரிஃபைனிங் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஃபைனிங் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் விண்ணிலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, அதுக்கப்புறம் நீர்த்து போகக்கூடிய தன்மை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெட்டி பொருளாகக்கூடிய தன்மை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு உயிர் என்ற தன்மை, அந்த உயிருக்குள்ளாக வரும்போது தான் தாது தாது பொருளா மாறுது. சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இருக்கிறது ரசம். அதாவது எசன்ஸ். எசன்ஸ்ன்னா அதனுடைய தன்மை முழுக்க வரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அதுக்கு பேர் எசன்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுவே கெட்டியாகுது. ரசம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ரசம் அடுத்தது ரத்தம் ஆகுது. கெட்டியாகுது. ரசமே ரத்தமாக கெட்டியாக மாறுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நெருங்கி, நெருங்கி, நெருங்கி கெட்டியாகும்போது, அது கெட்டி பொருளாவே ரத்தமும் இல்ல, அத விட கொஞ்சம் இன்னும் கெட்டி பொருளா மாறும்போது, அது சதையாக மாறுது. இப்போ திரவமாக இருந்தது, திடநிலைக்கு முக்காவாசி வந்தாச்சு. இப்போ அந்த கெட்டி பொருள்ல இருந்து, சதையில இருந்து கொழுப்பு பிரியுது. இதுல ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, கொழுப்பும் திரவம் தான், தண்ணியும் திரவம் தான். ஆனா இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணோடு ஒண்ணு சேரவே சேராது. ஒண்ணோடு ஒண்ணு சேரவே சேராது. நீர்த்து போதல் அப்ப தண்ணி, ய எண்ணெய் 2ம் ஊத்தி வச்சீங்கன்னா, எண்ணெய் மேல மிதக்கும் இல்லையா? அப்படின்னா, அத விட லேசானது அப்படின்னு வருது. அப்போ அந்த கொழுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது கெட்டியாகுது. அப்படி கெட்டியாகும்போது தான் எலும்பு வருது. அப்போ எலும்புக்கு மையப்பகுதி இருக்கும் இல்லையா? அந்த எலும்புங்கிற ஒரு கட்டமைப்புக்கு அதுக்கான மையப்பகுதி. அந்த மையப்பகுதி தான் மஜ்ஜையாகிறது. அது தனியாக ஒரு கோள வடிவத்தில் இருக்கும்போது அது பேர் மூளையாகிறது. அப்ப அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு வித்து உருவாகுது. அந்த வித்து மேல நிக்க முடியாம அதிலிருந்து அப்படியே கீழ வந்துகிட்டே வந்து கருமையத்துல வந்து அதாவது மூலாதாரத்துல வந்து சேருது. இப்போ அதுல இருந்து உயிரானது பிரிக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் ஓஜஸ். அதனால தான் அங்க இருக்கக்கூடிய உயிர் துகள்கள், லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகிள் அங்க வந்து நல்லா அற்புதமா கட்டுது. வித்த கட்டுது. வித்த காட்டுது. அங்கிருந்து வெளியே இருக்கக்கூடிய உயிர் துகள்களுக்கு அவ்வளோ அதாவது விலக்கு விசையே இல்லாத இன்னொன்றை அற்புதமாக அதிவேகமாக கட்டக்கூடிய ஒரு தன்மை வருகிறது. ஒரே ஒரு விதை தான். அந்த விதைய நீங்க மண்ணுல போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது எப்ப நீர்த்தன்மை என்பது உள்ள வருதோ, அப்போ அது வந்து இது அது பெருசு பெருசா ஒரு மரமாகவோ என்னவோ கொண்டு வருது இல்லையா? அதே மாதிரி தான் வித்திலே ஆற்றலானது மிக, மிக, மிக சுருங்கி, இறுக்கி கட்டப்பட்ட ஒரு தன்மையில இருக்குது.
கெட்டிப்பட்ட காந்தத்துக்கு பேர் ரசாயனம். ரசமாக இருந்தது ரசாயனமாக மாறுகிறது, வித்தாக மாறிவிடுகிறது. அதுல இருந்துதான் ஓஜஸ் பெறுகிறது, அதாவது உயிராற்றல். அததான் ராகு கேதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ராகு கேது எல்லாமே நம்ம கருந்துளை காந்தலை கரும்பு நிறமான காந்தலை பாதைகள் தானே சொல்றோம். அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி ரிஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி நடக்குது. அப்போ அங்க இருந்து அதுல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இறைநிலை. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இறை துகள், அதாவது உயிர் துகள். அங்கிருந்து பிறக்கக்கூடிய அலைகள் தான் மனமாக இருக்கு. வெண்மைய பகுதி இறை அறிவாம். அப்போ அது வந்து எப்படி வந்து இந்த உடலை கட்டுது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து இந்த உடல் ரசாயனம், உடல் இயக்கம். அதுக்கு 3 விதமான இயக்கங்கள் சொல்லிடுறாங்க இல்லையா? காந்த இயக்கம், மின்சார இயக்கம், ரசாயன இயக்கம். அங்கேயும் எல்லாம் சுருளா எப்படி கட்டுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஈஸியா விளக்கிட முடியும். அப்போ டெஃபனிஷன்ஸ் வேணும். இது அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன்ஸ் வந்து நம்ம பேசி முடிவு பண்ணிடணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஜெயபால்னா, வாழ்க வளமுடன். குரு சொல்லுங்கண்ணா. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100 ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்துட்டீங்க. ஒவ்வொன்றா நீங்க டெஃபினேஷன் கேட்டீங்க, ஒன்னொன்னா வச்சுக்கலாம். அப்படியே சுத்தவெளி செல்ஃப் கம்ப்ரெசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸை எப்படி நிரூபிக்கிறது, நமக்கு தெரிந்த ஒன்று, அப்போ அதுக்கு எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. வெளிக்கு செல்ஃப் கம்ப்ரெசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்குதுங்கிறத வேதாத்திரி சொல்றாங்கிறத விட்டுட்டு நாம் தேடியது அல்லது விஞ்ஞானிகள் தேடியது இந்த மாதிரி இருக்கு, இதை வேதாத்திரி மகரி சொல்றார். ஏன்னா நம்ம வெளியில இருந்து சொல்ற மாதிரி அவர் கொண்டு போனோம்னா ஈஸியா இருக்கும். அதைத்தான் சொல்ல வரேன் நான். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் முக்காவாசி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது, எங்க இருந்து நமக்கு சுலபமா கிடைக்கும், அதுக்கு முன்னாடி நாம இந்த பாயிண்ட்ஸ்ல கிளியர் கட்டா இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். இந்த பாயிண்ட் தான் அப்படிங்கிறது கிளியர் கட்டா நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ரிலவெண்டா நம்ம டேட்டாஸ் வந்து சர்ச் பண்ணிட முடியும். அதுலயே குழப்பம் இருந்ததுன்னா முடியாது இல்லையா? நீங்க 100 பாயிண்ட் 100 தீசிஸ் கொடுத்துட்டீங்க இப்ப இந்த ஒரு ஸ்பீச்லயே. கீழே ஆரம்பிச்சு இறைத்துகள்ல ஆரம்பிச்சு வித்து வரைக்கும் வந்து அறிவு வரைக்கும் வந்தாச்சு. ஆனா ஒன்னொன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னொன்னா இன்னைக்கு இறைத்துகள், வெளி சுத்த வெளி, செல்ஃப் கம்ப்ரெசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ், பேரறிவு, அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அல்லது இறைத்துகள்ல ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்கும். அந்தந்த டாபிக் எடுக்கிறவங்க அதை கரெக்டா பிடிச்சுக்குவாங்க, அந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சுக்குவாங்க. நீங்க டோட்டலா எல்லாத்தையும் பேசியிருக்கிறீங்க இன்னைக்கு. அடிப்படையே இவ்வளவுதாங்கண்ணா. அதுதான் அந்த மனம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க சொன்னது எப்படி எழுதிடலாமே, நான் அதை சொல்ல வரல. வெளியில இருந்து பாக்குறவங்க எதை பாக்குறாங்க, நீங்க சொல்ற டேட்டால ஏதாவது ஒன்று இடையாளம் வச்சு இன்ன காரணத்தினால் இந்த கம்ப்ரெசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கும் என்பது ஊர்ஜிதமாகிறது. இதை வேதாத்திரி சொன்ன வழியில பார்க்கும் பொழுது வேற அடிஷன் நம்ம கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். அப்படி கொடுங்களேங்கிறேன். இறைத்துகள் இப்ப அதுக்கு நீங்க சொன்னீங்களா சுழற்சி, அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும், விஞ்ஞானம் பார்த்தது மாதிரி இருக்குமா, அதிகமா இருக்குமா, அப்படி ஒன்னொன்னா எடுத்தீங்கன்னா அவங்கவுங்க யார் அந்த லைன்ல இருக்காங்களோ அதை பிடிச்சிருவாங்க. சுழற்சி மட்டும்தான் 2 நடக்கும். ஒண்ணு சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி அலை வீசும், அதே போல அந்த களத்துக்கு ஏற்ற மாதிரி சுழல் மாறும். 2மே நடக்கும். இது ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு சொன்னது எல்லாம் டோட்டலா கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு கேட்கறவங்க கேட்டாங்க. நான் சொல்ல அடுத்த அப்படி ஒவ்வொரு டாபிக் ஒண்ணு மட்டும், இறைத்துகள்னா இறைத்துகளை மட்டுமே பேசுறது. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைநிலை அப்படின்னா டெஃபினிஷன் மட்டும் முதல்ல எடுப்போம். இந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னது கரெக்டா, ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பாயிண்ட் கரெக்டா அப்படின்னு எல்லாரும் டிசைட் பண்ணணும்.
அதான் குரு. இப்ப அதுல எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. நான் சொல்றது இந்த 6 பாயிண்ட் நீங்களே குறிச்சு வச்சுட்டு சொல்லுங்க. எழுத கூட சொல்லலாம். இந்த 6 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டு 2 நாள் போனாலும் சரி, 3 நாள் போனாலும் சரி, நம்ம அத கிளியரா கொண்டு போயிடலாங்கிறது தான். அதுதான். இப்ப நீங்க 6 பாயிண்ட் சொல்றீங்கன்னு வச்சுக்கங்க. ஏன்னா நான் வேகமா என்னால எடுக்க முடியல. பாருங்க, பிட்டு பிட்டா வச்சிருக்கேன். இயற்கை ரகசியங்களை, ரிலிஜன், ரீஜன், இடத்துல இருந்து வருது. இயற்கை ஒரே மாதிரி தான், மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. எங்கு யார் எதை வேண்டுமானாலும் புலப்படாத. இது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்க எப்படி சொல்ல வர்றீங்க? அகப்படாது, கருமையம், கருப்பு, கருந்துளை, பிளாக் ஹோலு, எந்த அலையும் இல்லை. இதெல்லாம் எனக்கு பிட்டு பிட்டா இருக்கு. நான் பார்த்துக்குவேன். எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்ற ஒண்ணு இதெல்லாம் தனித்தனியா போயிடுது. ஒவ்வொன்னுக்குமே கினமேட்டிக் ஸ்கொயரிங், விளைவுகள் எங்கு எப்படி ஒரே மாரி அழுத்துகிறது, ப்ரூஃப் இருக்கா, சீரியக்கம், டேட்டா கலெக்ஷன், இது எல்லாமே பிட்டு பிட்டா வச்சிருக்கேன். எனக்கு நான் யோசிச்சேன்னா புடிச்சிருவேன். ஆனால் நான் சொல்றது ஒண்ணு ஒண்ணா போட்டு அதுக்கு இப்ப அதான் இன்னைக்கு ஒரு இறைத்துகள்னா அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன்னா, அது இத ஓகே. வந்து நான் வந்து அது இன்னைக்கு வந்து டோட்டலா நாம என்ன மாரி போகணுங்கிறதுக்கான ஒரு ஒரு பிளான் சொல்லியிருக்கேன். அது அது கிளியரா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எடுக்க முடியல. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே பாயிண்ட் எடுக்கணும்னு பார்த்தோம்னா, பாயிண்ட் எடுக்க முடியல. வேகமா நானும் குறிக்க அது ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்க பார்க்கல. ஏன்னா உங்க உங்க ஃப்ளோவ கட் பண்ணக்கூடாது. ஆனா சொன்ன வரைக்கும் எந்த விதமான பிழையும் கிடையாது. அது ஓடிடுது. இப்போ என்னை நம்ம என்ன பொறுத்தவரை இது பண்ணணும்னா, ஓகே. ஒண்ணொண்ணா எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்லயும் அதுதான் இருக்கக்கூடிய கேட்கிறேன். பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து பேசணும். இதுல வேற யாராவது அபிப்பிராயம் இருக்கவங்க சொல்லுங்க. எனக்கு பொறுத்தவரையில ஏன்னா இப்ப எனக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கு. அவரு இத சொல்லுவாரு, இத சொல்லுவாருன்னு நான் அப்படியே மைண்ட்ல டிக் அடிச்சுக்கிறேன். எஸ். இதுல எங்கேயும் குறைபாடு இல்ல. இது சரி, சரின்னு நான் டிக் அடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஆ, இப்ப ஐயா சொன்னது பொதுவா எல்லாமே சொல்லிட்டாங்க. அது எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுதுங்க. எல்லாமே நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. இப்ப ம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டப்ப இறைத்துகள் அப்படின்னா, அதுல ம். நீங்க எப்படி எடுக்குறீங்கன்னு கேட்டீங்க. நான் ம். கொஞ்சம் தொகை பார்த்ததுல அதுக்குள்ள வந்து இறைத்துகளுக்குள்ள குவாண்டம், இந்த எலக்ட்ரானிக், போசிட்ரான், குவார்க், புரோட்டான், ஃபோட்டான் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுல ம். ஏதாவது ஒண்ணு நான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்களா? அதாம்மா இப்ப நீங்க கீழ இன்னும் வரல. இப்ப மகரிஷி சொல்ற இறைத்துகளுக்கு யாருன்னு வரல. வரல ம், வரல. பக்கத்துல கூட வரல. வரல. ஆனால் இதெல்லாம் எப்படி வைக்கலாம்னா, சுழல்கிறது அல்லவா? ம், இந்த சுழலும் வேகத்தை இது எங்கிருந்து எடுக்கிறது? அவனுக்கு ஒரு கருதுகோள் வச்சுக்கங்க. ஏதாவது ஒண்ணு எடுத்துக்குங்கிறேன். ம், இப்ப நீங்க இப்ப இப்ப ஒரு ஒண்ணு இறைத்துகள்னு எடுத்தாவே அதுல 100 டாபிக்ல எடுக்கலாம். ம். நீங்க என்னவா எடுத்துக்க போறீங்க? அதுக்குள்ள அறிவு இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு நிரூபிப்பீங்க. ம், எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இயக்கம், சடப்பொருள்ல வடிவம், குணம், இயக்க சேர்மை. வடிவம் இருக்குதுனாவே அதுக்கு அறிவு இருக்கணும். ஆர்டர் ஆஃப் ம். கான்ஷியஸ்னஸ் ஒரு ஒண்ணுக்குள்ள அடங்கி இருக்குதுன்னா, அது எங்க அடங்குறது, எப்படி அடங்கணுங்கிறதுக்கு அதுக்கு அறிவு இருக்கணும். அப்படி உங்க பாயிண்ட்ஸ் நீங்க என்ன குடுக்க போறீங்கன்னு எடுத்துக்கங்கிறேன். அது சாமிஜி இறைத்துகள் யாருன்னு சப்ஜெக்ட்ல வந்து தொலைவுன்னு அதுல அறிவு இருக்கா? என்ன மாரி இல்லம்மா, காந்தத்தை சாமி சப்ஜெக்ட்ல தெளவவே வேண்டியதில்ல. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. ஆ, உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. ம், விஞ்ஞானம் கேட்கிற மாதிரி நீங்க அத சொல்ல தெரியணுங்கிறது தான். ம்ஹ்ம். சாமி சொன்னதுல எங்கேயும் நாம போய் அத குழப்பவே இல்ல. சரிங்க. நம்ம விஞ்ஞானம் என்ன தேடிட்டு இருக்கு? அது இதுவாக இருக்கலாமா? ம், இது கீழ சப்படாமிக் பார்ட்டிகிள் இப்ப நீங்க கேட்கிற மாரி குவாண்டம் என்ன சொல்றது? ஃபோட்டான், போசான் இதெல்லாம் அசெம்பிள்டு பார்ட்டிகளா? இதா இருக்கு சொல்லணும்னா அப்படின்னா, இதுவரைக்கும் முதல்ல சொல்லியிருக்காங்க. விண்ணை பிரிக்க முடியாது. அதாவது அணுவ பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு அணுவ பிரிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் வந்தது. அப்புறம் இது உடைக்கவே முடியாதுன்னாங்க. இப்ப புரோட்டான உடைச்சுட்டாங்க. உடைச்ச புரோட்டானுக்குள்ள இத்தனை தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் சிறிய துகள்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்குமா என்கிற கேள்வியோடு பார்த்தேன்னா, எனக்கு அடங்கி இருக்கும் என்று தோன்றுகிறது. கருத்தோடு பார்க்கும் பொழுது வேதாத்ரி மகரிஷியில இத குடுக்குறாங்க. விஞ்ஞானத்துக்கு இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல குவாண்டா என்பது என்னன்னு தெரியல. இது அவர் சொல்ல இறைத்துகளாக இருக்குமா என்று ஆய்வு ஆய்வு செய்து பார்க்கிறேன். இப்படி இப்படி கொண்டு போங்கங்கிறேன். ம்ஹ்ம். மகரிஷிய நம்ம போய் ஆய்வு பண்ண போறதில்ல. அவர் நம்மளால ஆய்வு பண்ண முடியாது. அவர் சொல்ற ஒரு சரிங்க. கருத்தை ம், அதுல எங்கேயாவது கொண்டு வந்து விஞ்ஞானம் தேடுறதோட இணைக்க முடியுமான்னு பார்க்கிறது தான். ம்ஹ்ம். அது மாரி ஒவ்வொன்னுக்குமே வருது. நெறைய போகுமா ஒண்ணு. ஒரு நுணுகி ஒண்ணுக்கு வாங்க. அது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாரி தேடுங்கங்கிறேன்.
இப்ப ஒண்ணு எடுத்துக்கிட்டாக்க இப்ப ஐயா சொன்ன மாதிரி சுழற்சி வேகம் என்ன, ஈர்ப்பு விசை இருக்குதா, தள்ளும் விசை அப்ப இருக்குதா? அப்ப வந்து புரோட்டானுடைய சுழற்சி வேகம், எலக்ட்ரானுடைய சுழற்சி வேகம், இதனுடைய தொகுப்பு ஏதாவது உங்களால ஒரு கால்குலேஷன் போட முடியுமா அப்படி? இதிலிருந்து இவ்வளவுனா, இதுக்கும் அதுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ம். மேத்ஸ் படிச்சிருந்தா அந்த கால்குலேஷன் தேடினீங்கன்னா அதெல்லாம் நெட்ல எடுக்கலாம். சரிங்கய்யா. புரோட்டானுடைய சுழல் வேகம் எவ்வளவு, எலக்ட்ரானுடைய சுழல் வேகம் எவ்வளவு, ரெண்டுக்கும் சுழல் என்ன வேகம் டிஃபரன்ஸ்? அப்படிங்கிறதுங்கம்மா அது ம். விஞ்ஞானிகள் எதை சொல்றாங்கன்னா, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தான் அதை வச்சு தான் நமக்கு கணக்கு எடுக்க முடியும். விலக்கு விசை இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. அதுதான். அந்த இப்போ எலக்ட்ரானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விலக்கு விசை ரொம்ப ஜாஸ்தி. சரிங்கய்யா. இப்போ புரோட்டானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரிங்கய்யா. இந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா, புரோட்டானோட நிறையும், எலக்ட்ரானோட நிறையும் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ம். இத விட இது 1000 மடங்கு பெருசா இருக்கு. ம். அந்த மாதிரி. அப்போ வேகம் குறைய குறைய அதனுடைய நிறை அதிகமாகுது இல்லையா? இப்ப பிளாக் ஹோல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிகிள் நீங்க எடுத்தீங்கனாலே அது வந்து இந்த பூமிய விட பல மடங்கு வெயிட்டா இருக்கும். ஒரே ஒரு பார்ட்டிகிள். ம். அப்படி வந்து அந்த கணக்கு எடுக்கலாம். வேகம் குறைய குறைய அதனுடைய நிறை அதிகமாகுது. அப்ப அப்ப இடைவெளி இல்லன்னு சொல்றோம். அந்த இடைவெளி இல்லை. அப்ப அந்த இடைவெளியை குடுக்கிறது எது? விலக்கு விசைதான். அந்த விலக்கு விசை காரணம் என்ன? அதுல இருக்கக்கூடிய இறைத்துகள்கள், அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய அளவு, அதனுடைய சுழற்சி வேகம், இப்படின்னு நமக்கு வரிசையா கால்குலேட் பண்ணி சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா? இதெல்லாம் ஈஸியா எடுக்க முடியும் தானே? எடுக்கலாங்கய்யா. கொஞ்சம் அப்படி தொலைவுங்கய்யா. எடுக்க நம்ம சொல்லுங்க. அத கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் என்ன எடுத்தா அதுலயும் நம்ம கேள்வி பதில் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண கொஞ்சம் அவங்கவங்களுக்கு கொஞ்சம் தயாரிச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்ககிட்ட வர்ற பதில் இந்த மாதிரி நீங்க கேள்வி அதனால நாங்க வந்து கொஞ்சம் இன்னும் முன்னேறி வர முடியுங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல கொஞ்சம் தயாரிச்சு கொடுத்தோம்னா அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் இன்னும் நம்ம முன்னேறி வர முடியும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஆமா. நீங்க நீங்க ஆராய்ச்சியை சொல்றீங்கம்மா. நான் அடிப்படையை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அடிப்படை அதாங்க என்னன்னா, ஐயா. அடிப்படையில யாருக்கும் அதாவது மனவளக்கலையில இருக்கக்கூடிய யார் சொன்னாலும் ஒரே மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற அந்த அடிப்படைக்கு தான் டெஃபினிஷன் சொல்றேன். முதல்ல அது டிஃபைன் பண்ணிக்குவோம் அப்படிங்கறத நான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அதாங்க ஐயா நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இறைநிலைனா என்ன, விண்ணுனா என்ன, இறைத்துகள் இதுல வந்து நமக்கு எந்த டவுட்டும் இல்லாம இருந்தா நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது கிளியர் கட்டா வரும் அப்படின்னு நமக்கு நான் தெளிவான பாதை இருக்கும் இல்லைங்களா? இதுவா அதுவான்னு நீங்க குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களால ஆராய்ச்சியே பண்ண முடியாது. இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா. இல்ல அப்ப ஐயா அது வாழ்க வளமுடன். தெரிஞ்சு நுணுக்கமா தெரியுதுங்க ஐயா. அதனாலதான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. வேற ஒண்ணும் இல்லை. வாழ்கோடம். வாழ்க ஐயா அற்புதம். வாழ்க வளமுடன். வாழ்கோடம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் வந்து வேதாத்திரியத்துல இல்லாதவங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எப்படி எந்தெந்த கோணத்துல எவ்வளவு எளிமையாக விளக்க முடியுமோங்கிறத அதை ஃபர்ஸ்ட் நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா மற்றது அதுதாங்க ஐயா. சாமியினுடைய இல்ல இல்ல. சரிங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சுத்தவெளி அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு? சரிங்க அது ஐயா. மாறாம எப்படி ஒரே மாதிரி சொல்றது? ஒண்ணு. ஆ அப்புறம் ஆ அதை விளக்கறதுக்கு நம்ம போறோம். ஒரு சரிங்க பாயிண்ட் எடுத்து விளக்கறதுக்கு போறோம். அப்படி சரிங்க ஒவ்வொரு ஐயா. பாயிண்டா. ஆ ஆ இப்போ சரிங்க ஐயா. இறைத்துகள்னா என்ன? அது சரிங்க. எப்படி மாறாம சொல்றது? ஆமாங்க ஐயா. ஒண்ணு கரையும்னு சொல்றாங்க, ஒண்ணு கரையாதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆ அந்த ஆ மாதிரி இல்லாம இறைத்துகளின் அனாட்டமி பிசியாலஜி என்ன? சரிங்க. அப்படி ஒன்னொன்னா எடுக்கணும்னு சொல்ல வரேன் நான். ஆ அப்ப அந்த அடிப்படையான பேசிக் டெஃபினிஷன்ஸ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க ஐயா. அந்த டெஃபினிஷன்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க என்ன கட்டடம் வேணாலும் கட்ட முடியும். ஆராய்ச்சி பண்ண முடியும். இப்ப நம்ம சாமியுடைய கருத்துக்களை தெரியாதவங்களுக்கு இத தெரிய வச்சுட்டா ஈஸியா இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு எளிமையா போயிருங்க ஐயா. ஆமா. அதுக்கு தான் ஆ, அடிப்படை வந்து யாருக்கும் மாறாத அடிப்படையாவே புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஆமாங்க ஐயா. இதுவா அதுவான்னு சந்தேகமே வரக்கூடாது. ஆ, அது இன்னும் நீங்க சொன்ன கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. அத பல வழியில ஐயா சொன்ன மாதிரி 100 இத ஒரே இதுல சொன்ன மாதிரி இருக்குது. இத வந்து நம்ம பல இல்ல முறை சிந்திச்சு இன்னைக்கு ஒரு சிந்திச்சு ஒரு முன்னுரை ஒவ்வொருத்தரும் மட்டும் தான் நான் குடுத்திருக்கிறேன். நான் என்ன சொல்ல சரிங்க ஐயா. வரேன்னா, சரிங்க இத்தனை ஐயா. இத்தனை தலைப்புகள்லயும் இத்தனை விதமான பாயிண்ட்ஸ நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்க ஐயா. அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையை சொல்லியிருக்கிறோம். அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன்.
அதை உணர்ந்து நாம அந்த நிலைக்கு போய் உணர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஒரு உருவாக்க முடியுங்க ஐயா. ஆமா. அது அதுல எல்லா ஜெயபால் ஐயா எல்லா ஒரு மாதிரி சொல்றாங்க, குரு ஐயா ஒரு மாதிரி சொல்றாங்க, மாணிக்கவாசகம் ஐயா ஒரு மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிறது இல்லாம வேதாத்திரி சரிங்க. மகரிஷி சொல்றது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது வேணும்னு சொல்றேன் நான். அந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தணுங்க ஐயா. ஆமா. அது வந்துருச்சுன்னா மீதி எல்லாமே வந்து நம்ம வந்து சுலபமா பண்ணிட முடியும். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இறைநிலை சுத்த வெளிக்கு இன்டென்டட் ஆக்ஷன் கிடையாது. இது வந்து ரொம்ப சரியான இது. அதாவது ஐயா இப்ப நம்ம intended விளக்கத்துக்கே action- போக வேண்டாம் ஐயா. இப்ப விளக்கத்துக்கே ஐயா நம்ம போக நீங்க வேண்டாம். சொன்னதுக்கு ஐயா, அது அடிப்படை தான் சொல்றேன். ஒரே நிமிஷம். இன்டென்டட் ஆக்ஷன் அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா அது படைப்பு அப்படிங்கிற தத்துவத்துக்கு கீழே வந்துரும். நம்ம ஆமா. படைப்புங்கிற தத்துவத்துக்கு கீழே போறது இல்ல. அதனால இறைநிலையோ சுத்த வெளியோ அந்த சுத்த வெளியுடைய இயல்பான தன்னிருக்க ஆற்றலோ சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலோ எந்த ஒரு செயலையும் செய்யாது. அதனுடைய இயல்பு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல சூழ்ந்தெழுத்திட்டு இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு இந்த ரிசல்ட்டை பத்தியோ இன்டென்ட்டோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அது கிடையாது. பிலாங்ஸ் டு சுத்தவெளி. அப்படி அவ்வளவுதான். வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது எந்த ஒரு இடத்துலயாவது இறைநிலை இதை பண்ணிச்சு, இறைநிலை இறுக்கி இத ஆட்டம்ஸ் டெவலப் பண்ணிச்சு, இறைநிலை இறுக்கி ரெண்டையும் பக்கத்துல கொண்டு வந்தது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு துகள்களை நெருக்கி பக்கத்துல வச்சு ஒரு ஆட்டமை டெவலப் பண்ணது சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தான். அப்படின்னாக்கா இது வரைக்கும் இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் ஏன் ஆட்டமா மாறல அப்படிங்கிற சயின்ஸ் கொஸ்டின் வரும். சோ இது எல்லாம் வந்து கவுண்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜெயபாலையா இப்ப சொன்ன மாதிரி சயின்ஸ்ல வந்து இப்ப வந்து நமக்கு வந்து மகரிஷி என்ன சொல்றாருங்கிறது வந்து திருப்பி எல்லாம் எடுத்து எழுதி சொல்றதுங்கிறது வந்து ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாருமே வந்து வெல்வெர்ஸ்டா இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பாருங்க உடனே கவிதையோட சொல்றாங்க. ஆனா இப்ப நமக்கு வேண்டியது என்னன்னா மகரிஷி என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து வெளியே கொண்டு போகும்போது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதை வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுல சில விஷயங்களை நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல, நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னா அதை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்முடைய லிமிடெட் நாலேஜுக்கு நம்ம அவ்வளவுதான் பண்றோம். இப்ப அந்த இதுக்கு சொன்ன மாதிரி சூரியன் 19 லட்சம் மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் இது பண்ணிருக்காங்க? நிச்சயமா உருவத்திலேயோ எடையிலையோ எதுலையுமே கிடையாது. ஆனா மகரிஷி வந்து அதை வந்து ஒரு ஸ்டான்ஸ் நிலையில தான் சொல்லியிருப்பாரு. அதனால எந்த விதத்துல 19 லட்சம் மடங்கு பெரியதுங்கிறது மகரிஷி சொல்லல. அதனால we have to leave it behind to the coming people. அது நமக்கு பின்னாடி வர்றவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு போட்டோம். அதை போய் நம்ம இல்லைங்கய்யா, டச் பண்ணி அது சொல்ல அதுக்கு வேண்டியது அதுக்கு அந்த மாதிரி காரணம் சொல்றேன். மகரிஷி அது எப்படி சொல்ல வராங்கன்னா அவ்வளவு பெருசுன்னு சொல்ல வர்றார். அவ்வளவு பெருசு, ஆமா பூமியை விட அவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்ல வர்றார். இல்ல அது கரெக்ட். ஆனா அந்த அந்த ஃபிகர் சொன்னதுனால அந்த ஃபிகருக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். தேர் மைட் பி சம் ரீசன். 19 லட்சம் மடங்கு பூமியினால எதுல அப்படிங்கிற என்ன குவாலிட்டியில, எடையிலையும் கிடையாது, உருவத்திலையும் பருமன்லையும் கிடையாது. ஆனா இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டிக்கு 19 லட்சம். அப்படி எப்படி அந்த குவாலிட்டி இருக்க முடியும் அப்படின்னாக்கா நமக்கு தெரியாது, நம்ம புரியாதது, நம்ம இப்பதான் வந்து உள்ளார என்ட்ரி ஆயிட்டு இருக்கக்கூடியது. வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் இந்த வேர்ல்டுல இருக்கு. நம்ம 3D டைமென்ஷனை மொத்தம் வச்சு எதையுமே கால்குலேட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுக்கு ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன். வள்ளலார் வந்து 10 வெளியே சொல்லியிருக்காரு. நாம பார்க்கிற 3 டைமென்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு 10வது வெளியே இறைவெளின்னு சொல்லிட்டு குறிப்பிடாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது, அங்க என்ன நடக்குது, இது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அது ப்ரூஃப் இல்ல. எங்க வள்ளலார் சொன்னார் ஏதாவது ப்ரூஃப் இருக்கான? ப்ரூஃப் இல்ல. ஆனா வரலாம், நமக்கு இப்ப இன்னைக்கு தெரியல. ஐயா வாழ்க வளமுடன். நேரம் கருதி ஐயா நான் ஒரு இந்நேரம் வரலையும் சுத்தி அடிச்சு பிடிச்சாச்சுங்க. இந்தியா யோகா அசோசியேஷன் செக்ரட்டரி இளங்கோவே பேசுறேன்ட்டாருங்க ஆங்கிலத்துல. அவ்வளவுதான். என்னைக்குங்க? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை. ஆங்கிலத்துக்கு எத்தனை பேர்த்தைங்க கிலோன்லாம் பிடிச்சி கிடிச்சு நிறுத்தி ஒரு காலையில சாயந்தரம் 3 மணில இருந்து இதே வேலையா அலைஞ்சிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு ஆளை பிடிச்சி போத்து விட்டாச்சுங்க. நம்ம பணி என்கிட்ட சொல்லிருக்கலாமேங்க, நான் பேசியிருப்பேன் இங்கிலீஷ்ல. ஏற்கனவே நீங்க பேசிட்டீங்க. நீங்க வேண்டாம் புது ஆளு. ஆமாம் ஆமா. புது ஆளாங்கிற இல்ல யாரோ தேடிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல அடுத்த ரவுண்டு இங்கிலீஷ்ல வரும்போது எல்லாம் அடுத்த ரவுண்ட்ல வரும்போது போட்டுடலாங்க. ஓகே நாளைக்கு இங்கிலீஷ்ல கொண்டு போனாதான் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கொண்டு போக முடியும். ஆமாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நாளைக்கு காலையில 4 மணிக்கு கண்ணாடி பயிற்சி அனைவரும் கலந்து கொள்ளவும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன்.